அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம அம்பேத்கர் பற்றின சில உண்மைகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 14/4/1891 பிறக்கிறாரு. 6/12/1956 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ அம்பேவேதா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்பவேதா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் பிறக்கிறாரு. ஸோ ராம்ஜி சக்பால், பீமாபாய் இவங்க தான் அவங்க அப்பா அம்மா. 1907 எல்மின்ஸ்டன் ஸ்கூலில் ஹையர் ஸ்டடீஸை முடிக்கிறாரு. ஸோ 1912 யூஜி முடிக்கிறாரு. 1915 பிஜி இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக பிஜி முடிக்கிறாரு. 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனைகள், அதாவது நமக்கு முனைவர் பட்டம் வாங்குறாரு இந்த இதுக்காக. 1924 பார்த்தோம் அப்படின்னா ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்றாரு. 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழையும் தொடங்குறாரு. சரிங்களா? அந்த 1927 மட்டும் 3 முக்கியமானது வரும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ், அதுக்கடுத்து மகத் சத்தியாகிரகம். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1927 தான். அதுக்கடுத்து 1932 பூனா ஒப்பந்தம் காந்தி மற்றும் அம்பேத்கருக்கு இடையே நடந்திருக்கும். ஸோ மூக் நாயக், அதாவது பார்த்தீங்கன்னா ஊமைகளின் தலைவன், வாய் பேச முடியாதவர்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழையும் நம்ம அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1937 சுதந்திரா தொழிலாளர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1942 ஆண்டு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா பட்டியலை இணைத்தவர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பையும் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. 1957 புத்தரும் அவரது தம்மமும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இவருடைய நூல் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1956 இறந்து போயிடுவார். அவர் இறந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நூல் வெளியிட்டிருப்பாங்க. கடைசியாக 1990 அவருக்கு பாரத ரத்ன விருது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். ஸோ உங்களுக்கான கேள்வி, தனித்து விடப்பட்டவரின் நலனுக்காக அம்பேத்கரால் தொடங்கி வைக்கப்பட்ட பஹிஜ் கிரித் கிடாகரணி சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி.